டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். கால் பாதங்கள் எப்படி நம்ம பராமரிக்கணும், இல்ல கால் பாதங்கள்ல இந்த மாதிரி இருந்தா சின்ன சின்ன விஷயங்கள் மாற்றமாக தெரிந்தால் நம்ம பயப்பட வேண்டியது அவசியமா அப்படின்றது ஒரு கேள்வி நிறைய பேருக்கு இருக்கும். ஸோ கால் பாதங்கள்ல நமக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்னென்ன? பேசிக்கா பார்த்தோம்னா எனக்கு கால் பாதங்கள்ல வெடிப்பு இருக்குங்க அப்படின்னு சொல்லுவாங்க. கால் பாதத்துல கால் ஆணி பிரச்சனை இருக்கு அப்படின்னு நிறைய பேர் சொல்லுவாங்க. இதை தாண்டி நகங்கள்ல உடையிற மாதிரி எளிதா சொத்தை இருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி கால் பாதங்களில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் இது எப்படி நம்ம சரி செய்யலாம்? கால் பாதங்கள்ல நமக்கு ப்ராப்ளம் இருக்கு அப்படின்னா கொஞ்சம் கொஞ்சமாக இதை நம்ம சரி செய்வது எப்படி? இல்ல கால் பாதங்கள் ஏதாவது நமக்கு உடல்ல பிரச்சனை இருக்குன்றத நமக்கு உணர்த்துதா, இண்டிகேட் பண்ணுதா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். அதே மாதிரி கால் பாதத்துக்கு மேல் பகுதியில சிலருக்கு ரொம்ப ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும், வறண்ட மாதிரி, அடிக்கடி அரிப்பு, தோல் ரொம்ப ரஃப்பா ட்ரையா இருக்கிற மாதிரி இருக்கும். சிலருக்கு வீக்கம் இருக்கும். ஸோ கால் பாதங்கள்ல வீக்கம் தென்படும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இருந்தா நம்ம எப்படி இதை பார்த்துக்கலான்றது ரொம்ப முக்கியம். சிலருக்கு கால் பாதங்கள்ல மறுத்து போற மாதிரியான ஒரு உணர்வு, ஸோ சின்ன சின்னதா நீடில் வச்சு குத்துற மாதிரி இருக்கும், மறுத்து போற மாதிரி ஒரு உணர்வு தெரியும். ஸோ இதை நம்ம எப்படி குணப்படுத்தலாம், எந்த மாதிரி பிரச்சனைகளுக்கு இந்த மறுத்து போற உணர்வோ நமக்கு ஏற்படுதுன்றதையும் தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக கால் பாத வெடிப்பு அப்படின்னு சொல்றது நம்ம உடல்ல அதிகமான உஷ்ணம் இருக்கும்பொழுது ஏற்படக்கூடிய பிரச்சனை தான். ஸோ உடல் உஷ்ணம் அதிகமாச்சுன்னா கால் பாதங்கள்ல இந்த பித்த வெடிப்பு அப்படின்னு சொல்றோம் இல்லைங்களா, அந்த பிரச்சனை ஏற்படுது. ஸோ கால் பாதங்கள்ல இந்த வெடிப்பு அப்படின்ற பிரச்சனை ஏற்படுதுன்னா உடல் உஷ்ணம், பித்தம் அதிகமாகும் போது வரக்கூடிய பிரச்சனை அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். இதுவே கால் ஆணி ஒரு சிலருக்கு திரும்ப திரும்ப வந்துகிட்டே இருக்கு, ரொம்ப நேரமா நான் நின்றுகிட்டே தாங்க ஒர்க் பண்ணணும், இல்ல நான் ரொம்ப தூரம் டெய்லி நடக்கிறேன், இந்த மாதிரி இருக்கக்கூடியவங்களுக்கு கால் பாதங்கள்ல பெண்கள் நிறைய பேருக்கு நம்ம பாக்குறோங்க, நின்றுகிட்டே இருக்கிறதுனால கால் பாதங்கள்ல அந்த கால் ஆணி பிரச்சனை நிறைய பேருக்கு ஏற்படுது. ஸோ அதற்கு ஏற்ற மாதிரி சில விஷயங்கள் நம்ம ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா முக்கியமாக கால் பாதங்கள்ல கேர் எடுத்துக்கிறது ரொம்ப முக்கியம். ஸோ அதே மாதிரி பார்த்தோம்னா நம்ம உடல்ல இருக்கக்கூடிய எல்லா ஆர்கன்ஸுமே கால் பாதங்கள்ல நரம்புகள் மூலியமாக கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால்தான் நம்ம ப்ரெஷர் கொடுக்குறோம். ஃபுட் ரிஃப்ளெக்ஸாலஜிலாம் நம்ம பண்றோம்னா அந்த இடத்துல நம்ம ப்ரெஷர் கொடுக்கும்போது அந்த உறுப்புகள் நம்ம கொஞ்சம் கொஞ்சமா ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அதே மாதிரிதான் சில விஷயங்களுக்கு கால் பாதங்கள்ல நம்ம ஒற்றடம் கொடுக்கறது, இல்ல கால் பாதங்கள்ல வெந்நீர்ல வச்சு சில மூலிகைகள் அந்த வெந்நீர்ல சேர்த்து கால் பாதங்கள்ல அதுக்குள்ள வைக்கும்போது நமக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் தெரிய ஆரம்பிக்குது. ஸோ தொடர்ந்து நம்ம கால் பாதங்கள்ல இருக்கக்கூடிய பிரச்சனைகளை சரி செய்தோம்னா உடல் நமக்கு ஆரோக்கியமாக இருக்கும்னு தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக கால் பாதங்கள்ல வெடிப்பு இருக்கு, கால் ஆணி இருக்கு அப்படின்னா ஒரு டப்ல வெது வெதுப்பான தண்ணீர்ல கொஞ்சமா நம்ம கல்லுப்பு, திரிஃபலா சூரணம், மஞ்சள் இதை போட்டு, இல்ல வேப்ப இலைகளோட பொடி இருந்துச்சுன்னா அதையும் கொஞ்சம் போட்டு கால்களை டிப் பண்ணி வைக்கும்போது நம்ம கால் பாதத்துல அந்த வெடிப்பு இருந்தாலோ கால் ஆணி இருந்தாலோ நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அது சரியாகிட்டே வருதுன்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரிதான் கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ வயிறு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளோ இருக்கும்போது கால் பாதத்துல அந்தந்த இடங்கள்ல நம்ம ப்ரெஷர் கொடுத்தோம்னா நல்லாவே நமக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டிஃப்ரென்ஸ் தெரியும். இதனோட சேர்ந்து மருந்து முறைகளும் நம்ம ஃபாலோ பண்ணணும். இல்லைங்க எனக்கு அதிகமா கால் பாதத்துல ஒரு எரிச்சல் இருக்கு, எப்போ பாரு ஒரு சின்ன சின்னதா கொப்புளம் அரிப்பு மாதிரி தெரியுது அப்படின்னு சொன்னீங்கன்னா இது எக்ஸிமா அப்படின்ற கண்டிஷன். பொதுவாக எக்ஸிமா அப்படின்ற கண்டிஷன் கால் பாதங்கள்ல அந்த மேல் பகுதியில தான் ரொம்ப அதிகமா ஒரு அரிப்பை உண்டாக்குது. ஸோ அதை சரி செய்யறதுக்கு கால் பாதங்கள்ல சில தைல வகைகளை நம்ம தடவலாம். இதுல பேசிக்கா கார்போஹிட் தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு, வெட்பாலை தைலம் அப்படின்ற ஒரு மெடிசன் இருக்கு. ஸோ இந்த தைல வகைகளை நம்ம கால்கள்ல அப்ளை பண்ணும்போது நல்ல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் தெரிய ஆரம்பிக்கும். ஸோ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த மெடிசன்ஸை நம்ம கால் பாதங்களுக்கு மேல நம்ம தடவிட்டு வரலாம். கல்லீரல் தொடர்பான பிரச்சனையோ இல்ல கண் சம்பந்தப்பட்ட பிரச்சனையோ இதெல்லாம் இருக்குங்க, நுரையீரல் அடிக்கடி சளி சேருது அப்படின்னா கால் பாதங்கள்ல ஒட்டடை சிகிச்சைகளை நம்ம கொடுக்கலாம். இந்த ஒட்டடை சிகிச்சை அப்படின்னு சொல்லும்போது நம்ம கல்லுப்பு சேர்த்தோ இல்ல தழுதாழை, நொச்சி, சிட்ராமணக்கு இலைகள் இது எல்லாமே சேர்த்து, அதாவது விளக்கெண்ணெயில போட்டு வதக்கி பொறுக்கக்கூடிய சூட்ல நம்ம ஒத்தரம் கொடுத்தாலும்
உடல் உள்ளுறுப்புகள் கொஞ்சம் கொஞ்சமாக நமக்கு நார்மலா சரியான நிலைக்கு வர ஆரம்பிக்கும். ஸோ இதை தாண்டி பார்த்தோம்னா ஒரு சிலருக்கு ஃபீடல் எடிமா அப்படின்ற கண்டிஷன், கால் பாதங்கள்ல வீக்கம் இருக்கும். ஸோ கால் பாதங்கள்ல அந்த வீக்கம் சரியாகணும் அப்படின்னா மேல் பக்கம், கால் பாதத்தோட மேல் பக்கத்துல வீக்கம் இருக்கும். இது சரியாகணும்னா சிறுநீரகம் சம்பந்தப்பட்ட பிரச்சனை இருக்கா அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். கால் பாதங்கள்ல ரத்த ஓட்டம் எப்படி இருக்கும் அப்படின்றத தெரிஞ்சுக்கணும். ஸோ இதுக்குதான் பேசிக்கா நம்ம கால் பாதங்கள்ல அந்த வீக்கம் சரியாகணும் அப்படின்னா நம்ம ஸ்பெஷலா ஒரு மெடிசன்ஸ் அப்படின்னு சொல்லும்போது சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய நெரிஞ்சில் கஷாயம் அப்படின்ற ஒரு மெடிசன். இதுல நெரிஞ்சில் முக்கியமான ஒரு மருந்தா, முதன்மை மருந்தா இருக்கு. ஸோ இதனோட நம்ம என்ன பண்ணலாம்னா, இப்போ நீர்முள்ளியோ இல்ல தொட்டாய்ச்சிருங்கி, சுக்கு, இதனோட சோம்பு, அக்ரஹாரம், அதிவிடயம், இந்த மூலிகைகள் சேர்த்து நம்ம கஷாயம் மாதிரி குடிக்கும் பொழுது உடல், அதாவது இருக்கக்கூடிய நீர்ச்சத்து குறைய ஆரம்பிக்கும். சிறுநீரகம் தொடர்பான பிரச்சனைகள் இருக்கும்போது அதற்குமே இந்த கஷாயத்தை நம்ம பயன்படுத்திக்கலாம். ஸோ தொடர்ந்து நம்ம கால் பாதங்கள்ல பாதிப்பு இருந்துச்சுன்னா நான் சொல்ற மாதிரி கவனமா இருந்து அந்த பிரச்சனை என்னன்னு பார்க்கணும். இதுல முக்கியமா சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனை அப்படின்னு சொன்னா நம்னஸ் அப்படின்னு சொல்றோம், மறுத்து போற ஒரு உணர்வு. ஸோ ரொம்ப கால் பாதங்கள்ல மறுத்து போற மாதிரி ஒரு உணர்வு தெரிஞ்சதுன்னா ஸோ இம்மிடியேட்டா நம்மளுடைய பிளட் சுகர் லெவல் எவ்வளவு இருக்குன்னு பார்க்கணும். இதற்கு சித்த மருத்துவத்தில் மத்தன் தைலம் அப்படின்ற ஒரு மருந்து இருக்கு. ஸோ மத்தன் தைலம் அப்படின்னு சொல்றது கால் பாதங்கள், இந்த டயபெட்டிக் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு நம்ம காலில் அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ தொடர்ந்து இதை நம்ம பயன்படுத்தும் போது நிச்சயமாக கொஞ்சம் கொஞ்சமா அந்த கால் பாதங்கள்ல இருக்கிற பிரச்சனை நமக்கு குணமாகுது. கால் பாதங்கள்ல ஒரு பிரச்சனை இருக்கு, வீக்கம் இருக்குன்னா உள்ளுறுப்புல ஏதோ பாதிப்பு இருக்குன்றத நம்ம தெரிஞ்சு அதற்கேற்ற மாதிரி சிகிச்சைகளை நம்ம ஃபாலோ பண்ணிக்கணும். ஸோ இந்த பதிவில் கால் பாதத்தை எப்படி நம்ம பாதுகாக்கலாம், நோய் நிலையில் இருந்தால் எப்படி பாதுகாக்கலாம், சித்த மருந்துகள் என்னன்றதை பார்த்தோம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.